ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சிலுவை வசனங்களை குறித்து தியானிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை நம்மேல விளங்க பண்ணுகிறார். இன்னமும் அவர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மேலும் தேவன் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாமும் அவரை போல அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய அன்பை முதலாவதே அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மேல வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பாடு மரணம் மூலமாக கத்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாகவும் நமக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துள்ளார். உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல பாடுகள் வழியாக தம்முடைய சொந்த ஜனங்களாலே காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையிலே அறையுண்டார். ஆனால் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் தீர்க்க தரிசனம் யாவும் அவர் சொல்லியபடியே அவர் உரைத்தபடியே யாவும் நிறைவேறிற்று. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாயா 53 முழுவதும் படிக்கும் பொழுது அது அவருடைய பாடு மரணத்தை சித்தரிக்கிறதா இருக்கிறது. 4-5 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு சிறுமைப்பட்டு வாதிக்கப்பட்டவர் என்று நாம் எண்ணினோம். அவர் தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாகிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. தேவன் அசட்டை பண்ணப்பட்டவராக புறக்கணிக்கப்பட்டவராக இந்த சிலுவையிலே நமக்காக தொங்கின காட்சியை உங்கள் கண்முன் நான் கொண்டு வந்து இப்பொழுது நிறுத்துகிறேன். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி, கிறிஸ்துவின் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் உருகுகிறது, நம்முடைய நெஞ்சம் நெகிழ்கிறது. அவர் கெத்செமனே பூங்காவினில் அந்த தோட்டத்துல பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். மேலும் அவர் நம்முடைய பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். மத்திய 8:17 கூறுகிறது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று. மேலும் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட கொல்கதா மலையிலே சிலுவையை சுமந்தவராக கொண்டு போகப்பட்ட பொழுது அவர் மிகவும் அடிக்கப்பட்டவராக துன்பப்படுத்தப்பட்டவராக இழுத்து செல்லப்பட்டார். லூக்கா 23 இதை சித்தரிக்கிறது. திரளான பெண்மணிகள், திரளான மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் அழுது கொண்டு அவரை பின் தொடர்ந்தாங்க. ஆனால் அவர் திரும்பி பார்த்து, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். கிபி 70ஆம் நூற்றாண்டில எருசலேம் அழிக்கப்பட போகிற போது அவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த ஜனங்கள் அவர் எருசலேமிலே வாழ்ந்த வரையிலும் அவங்க சுமூகமா இருந்தாங்க, நம்பிக்கை உள்ளவர்களாய் நன்றாக இருந்தாங்க. இயேசு கூட இருக்கும் வரையிலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர் அந்த ஜனங்கள் ஏற்க மறுத்தாங்க. அவரை சிலுவையில அறைவதற்கு அவங்களே சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்க மறுத்த பொழுது அவர் சொல்லுகிறார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே வெளிப்பட போகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்க ஏற்க மறுக்கிறீங்க, எருசலேம் குமாரத்திகளே, நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த வசனத்துல கூறப்பட்டது போல ஏற்றுக்கொள்ள மறுக்கிற உங்களுக்கு இன்னும் என்ன செய்ய மாட்டாங்க என்று சொல்லுகிறார். அந்த நாட்கள்ல
மலைகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆனாலும் அந்த கடைசி நாள்ல நீங்க அப்பொழுது நீங்க நினைத்து பார்ப்பீங்க. இப்பொழுது நீங்க ஏற்க மறுத்து விடுகிறீங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற விதத்துல மனதா இருக்கிறேன், உங்களை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனம் இல்லையே என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்துல பல கோடி ஜனங்கள், நம்முடைய இந்திய தேசத்துல, உலக நாடுகள்ல, நம்முடைய தமிழ் மாநிலத்துல எத்தனையோ ஜனங்கள் ஏற்க அல்லது அவரை ஏற்றுக்கொள்ள மனமாற அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற, பல கஷ்டங்களிலே வாடி உழலுகின்றனர். ஆண்டவர்தான் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் பெண்கள் ஜெப குழுக்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சபையின் ஜெபங்களிலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த எண்ணத்தோடு கூட இப்பொழுது அந்த ஜெப நிலையிலே நாம் இப்பொழுது எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே நீங்க எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க, என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே, உடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் அப்பா என்று சொல்லி இப்பொழுதே நீங்க விசுவாசிப்பீங்களா? விசுவாசித்து அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை நீங்க மனமாற ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வாக்கின்படியே, முன்னுரைக்கப்பட்டபடியே, இவை எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி முன் கூறியபடியே இவையெல்லாம் நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல காரியங்களை உங்களுக்கு முன்னே சொல்லுகிற கர்த்தராயிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்துவார், உங்களுடைய நிகழ்காலத்தை சொல்லுவார், உங்களுடைய அந்த ரங்கங்களை வெளிப்படுத்துவார், உங்கள் யோசனைகள் நினைவுகளை எல்லாம் சொல்லிவிடுகிற கர்த்தர். யார் யார் நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உணர்த்துவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில, இப்ப எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை யார் யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க உள்ளத்துல அவர் மெய்யாகவே இருக்கிறத நிரூபிப்பார். மெய்யாகவே உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு அவிசுவாசி அல்லது ஒரு கல்லாதவன் அறிந்து கொண்டு உணர்த்தி வைக்கப்பட்டு மெய்யாகவே முகம் குப்புற விழுந்து இவரே தேவன் என்று சொல்லி பணிந்து கொள்வார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் கூட இப்பொழுதும் அற்புதம் செய்ய விரும்புகிறார், அற்புதம் செய்ய போகிறார். அவருடைய போதகத்தை நீங்க, அவருடைய டீச்சிங்க கற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீர்கள் அல்லவா? அறிந்து கொள்ள இன்னும் விருப்பம் உள்ளவர்களா, இணக்கம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க ஆச்சரியப்பட்டு இப்பொழுதே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க. ஆண்டவர் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில இயல்புக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்ணி அங்கீகரிக்கிறபடினால, ஏற்றுக்கொள்ளுகிறபடினால ஆண்டவர் உங்கள் வாழ்வில இப்பொழுதே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். உங்கள் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சுகமான நித்திரை அளிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களோடு பேசுகிறார், அவர்களை சிநேகிதர் என்று அழைக்கிறார். நீங்கள் தன்னன் தனியே இருக்கிறேன் என்று உணர்கிறீர்களோ, ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு பேசுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களோடு கூட இருந்து நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். இப்பொழுது உங்களுடைய வாழ்வில நான் பெரிய சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அநேகம் பேர் சமாதானம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்விலே நிம்மதி இல்லை, ஒரு இளைப்பாறுதல் அற்ற நிலையில இருக்கிறீங்க, ஒரு ஆறுதல் அற்ற நிலையில இருக்கிறீங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நானே உன்னை நேசிக்கிற தெய்வமாயிருக்கிறேன்,
நீ என்னுடைய குரலை கேள் மகனே, கேள். என் சத்தத்தை நீ இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த சத்தத்தை உனக்குள்ளே நான் தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிற கடவுள், என்னை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை என்று சொல்லிக் கொண்டு அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ போகும் வழியை நான் உன்னை அறிவேன். நீ கரடு முரடான வழியிலே போவது எனக்கு தெரிகிறது. ஆனாலும் உன் பாதைகள் எல்லாம் சமப்படுத்தப்படும். நான் என் மகிமை உன் வாழ்விலே வெளியரங்கமாய் காட்டுவேன். உன் உள்ளத்தின் அந்தரங்கத்தை நான் பார்க்கிறேன். உன் அந்தரங்கங்களை நான் வெளிப்படுத்துகிற கர்த்தராய் இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக தங்களுடைய குடும்ப வாழ்விலே சமாதானம் இல்லை. எங்களுடைய குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. எங்களுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லையே. நான் தனித்த நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உங்களை கவனிக்க தவறினாலும் என் அன்பு உங்களை கைவிடாது. ஒருபோது நான் கைவிட மாட்டேன். என் கிருபை உங்களை விட்டு விலகாத கிருபை. என் சமாதானத்தின் உடன்படிக்கையினாலே உங்களுக்கு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். இப்பொழுதே என்னுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு நிரந்தரமாய் இருக்கும். மெய்யான அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க இன்னும் நிறைவாய் நீ சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு என்னிடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விரும்புகிறது என்ன என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ விரும்புகிறதை கேள் மகனே. உன்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் நான் அருளி செய்வேனே. உன்னுடைய மன மகிழ்ச்சியை கேட்கிறாயா? உன்னுடைய மன மகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதமாய் இருக்கும். அதுதான் ஒரு குட் மெடிசன். எனக்கு இல்லையே இந்த மன மகிழ்ச்சி, நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பல காரியங்களை முயற்சி செய்கிற ஆத்துமாவே, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிறோம். தேவனோடு கூட இருப்பது, தேவனுடைய ஜனங்களோடு கூட சந்தோஷமாய் இருக்கணும்னு சொல்லி உங்களை குறித்து விரும்புகிறார். தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து நீங்க துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாயிருப்பார்கள். இனி வரும் பலன் மேல நீங்க நோக்கமாயிருங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. நமக்காய் பாடுபட்ட நேசர், நமக்காய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேசர், அந்த அன்பர் ஒரு நாளிலே, என்னுடைய வாலிப நாளிலே, ஆண்டவர் 75வது ஆண்டு நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். சிலுவை காட்சி நான் கண்டேன். அப்பொழுது எனக்கு அவரை குறித்த எந்த ஒரு அறிவும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய அறையிலே பேரொளியாக வந்து நின்றார். என்னை பேர் சொல்லி அழைத்தார். சிலுவை காட்சியோடு தோன்றினார். நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னோடு பேசும்படிக்கு நான் இந்த வேளையில வந்திருக்கிறேன். நான் உன்னுடைய எல்லா பாடுகளையும் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பாடுகளை நோக்கிப்பார். நான் உனக்காக பாடுபட்டேன். இனி உன் பாடுகளை, துக்கங்களை நீ சுமக்க தேவையில்லை என்று சொன்னார். அப்பொழுது நான் தேம்பி அழுதவளாக முதல் முறையாய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது என்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. ஒரு பெரிய வெளிச்சம் என் உள்ளத்திலே உதித்தது. அவர் என் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். எனக்கு ஒன்றும் அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அவ்வளவு இனம் புரியாத சந்தோஷம் என்னை நிரப்பிக் கொண்டே இருந்தது. அவர் பேச 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 ஆறுதல் என்னை நிறைத்துக் கொண்டே இருந்தது. எனக்கு தரிசனமான கர்த்தர் உண்மையுள்ளவர். எனக்கு தரிசனமான கர்த்தர் நான் கல்லூரி படிப்பை முடிக்கிற வேளையில நான் இன்னும் மகளே உனக்கு உறுதிப்படுத்துகிறேன், நான் உயிருள்ள கடவுள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால அளவில்லாமல் அபரிமிதமாக என்னை நிறைத்தார். அதற்கு பின்பு 78ஆம் ஆண்டில ஆண்டவர் ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து எனக்கு போதித்து அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்தார். மகளே, நான் உன்னை ஒரு புதிய பாதையிலே நடத்த போகிறேன்.
நான் உன்னை என்னுடைய கனமான ஊழியத்திற்காய் அழைக்கிறேன் என்று சொல்லி அழைத்து, உன்னை தீர்க்கதரிசியாய் அழைக்கிறேன் என்று சொல்லி பிரித்தெடுத்தார், வேறு பிரித்தார். அப்படி என்றால் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி இருக்கும்படிக்கு, என்னை காத்து கொள்ளும்படிக்கு 8 மணி நேரங்கள் என்னுடைய வாலிப நாட்கள்ல, ஆண்டவரே என்னுடைய ஃபியூச்சர் என்ன, நான் என்ன செய்வேன் அப்பா, நான் மாஸ்டர் டிகிரி படிக்க வேண்டுமே, நான் லெக்சரர் ஆக வேண்டுமே, ஒரு டாக்டர் ஆக வேண்டுமே என்ற ஒரு பாரம் என்னை அழுத்தி கொண்டிருந்தது. எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமே, அதற்காக நான் இன்னும் படிக்க வேண்டுமே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல பல மணி நேரங்கள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு மறுபடியுமாய் மீண்டுமாய் முகமுகமாய் பேசினார், இடைப்பட்டார், என்னுடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இந்த வேளையில் உங்களுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களையும் உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுதே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய நினைவுகளை எல்லாம் நான் தூரத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ஜனமே, உங்களுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வழிகள் எல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் வழிகள் எனக்கு மறைவாய் இருக்கவில்லை. அநேகருடைய உள்ளம் குழம்பி அலைந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஏக்க பெருமூச்சோடு கூட அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்தாண்டு சொல்லுகிற காரியம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உன் ஏக்கத்தை கூட நான் பார்க்கிறேன், உன் பெருமூச்சை கவனிக்கிறேன். இப்பொழுது உன் கண்ணீரை பார்க்கிறேன் மகளே. நான் கண்ணோக்கி பார்த்து உனக்கு விடுதலை கட்டளையிடுகிறேன். இப்பொழுது பிசாசின் பிடியில பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை வெறுக்கிற அந்த பயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீ பயப்படு, பயப்படு, பயப்படு என்று சொல்லுகிறார். நான் பல காரியங்களுக்கு, பல என்னுடைய குல தெய்வத்திற்கு நான் அடிமைப்பட்டவனாக அதைதான் வழிபட வேண்டும் என்று சொல்லி பயந்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும்? அது என்னை கொன்று போடுமே. நான் அதைத்தான் வழிபட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவரோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அந்நிய விக்கிரகம்தான், அந்நிய ஆவிதான் அந்த பிசாசின் செய்களை உன் வீட்டிலே உண்டு பண்ணுகிறது. நீ இதை அறிந்து கொள். அந்த அந்நிய விக்கிரகத்தை நீ விலக்கிவிட்டு நீ இயேசு கிறிஸ்துவாகிய மெய் தேவனை, அந்த நித்திய ஜீவனை நீ அடையும் படிக்கு, அந்த தேவனை அறியும் படிக்கு ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வாலிபரோடு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டிலே ஆண்டவருடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசின் அட்டூழியங்கள், அலக்கழிப்புகள் இன்று முதல் அது ஓய போகிறது. நீங்க விசுவாசித்து அவரை அங்கீகரித்து இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன்னுடைய மன அழுத்தம், உன்னுடைய மனதில் உள்ளதான துக்கம், இரவெல்லாம் தூங்க முடியாதபடிக்கு துக்கம் உன் நெஞ்சை அடைத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது உன் உயிர் போகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார். மனோ துக்கத்தினால, ஒரு அழுத்தம் நிறைந்த பாரத்தினால, உன்னால சுமக்க முடியாததுனால, நீ அந்த சுமையை சுமக்க முடியாததுனால அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். உன்னால் பேச உனக்கு நாவு எழவில்லை. நீ துக்கத்தினால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மன துக்கத்தை நான் பார்த்து இப்பொழுது உன் துக்கத்தை எல்லாம் நீக்குகிறேன் என்று சொல்கிறார். உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறேன். நீ இதை நம்பு, இதை நம்பு மகளே. எனக்கு யாருமே இல்லையே என்னுடைய பாரத்தை சொல்லுவதற்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன், உன் பாரத்தை எல்லாம் என் மேல் வைத்து விடு, உனக்காகத்தானே நான் சிலுவையிலே சுமந்தேன். நெருக்கங்கள், பாடுகள், துக்கங்கள், உன்னுடைய பலவீனங்கள், நோய்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், வழிதப்பி போக பண்ணுகிற ஒவ்வொன்றுக்காகத்தான் நான் சிலுவையிலே அந்த பாரமான கனமான சிலுவையை நான் சுமந்தேன். உனக்காக தான் நான் அடிக்கப்பட்டேன், உனக்காகத்தான் நான் பாதிக்கப்பட்டேன். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை என் மேல் வந்தது. இப்பொழுதே உனக்கு உண்டு பண்ணுகிறேன். நான் உனக்காக இப்பொழுதே உன் உள்ளத்தை ஒரு சமாதானத்தின் உள்ளமாக, சமாதானக்காரனர் உன் உள்ளத்திலே சமாதானத்தை ஊற்றுகிறார். இப்பொழுதும் சமாதானத்தின் தேவன் சாத்தானின் கிரியைகளை அவன் நசுக்கி போடுகிறார், அழித்து போடுகிறார். அவன் கிரியைகளை உன்னை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன்னை சுற்றிலும் உள்ளவர்களை விட்டு, உன் சொந்த இனத்தை விட்டு, ஒவ்வொருவரையும் விட்டு அவர் அழிக்கிறார். பாவத்திற்கு அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த அடிமைத்தனத்தின் ஆவி, அந்த அடிக்ட் பண்ணி வைத்திருக்கிற ஆவி, ஆண்டவர் இப்பொழுதே அடியோடு நான் ஒழித்து போட்டேன் என்று சொல்கிறார். நீ என்னை நம்புகிறபடினாலே, என் வார்த்தையை நீ கேட்கிறபடியினால நான் உன்னை இப்பொழுதே விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் எல்லா நுகத்தடியை அவர் உடைத்து போடுகிறார். நீ முறிந்து போன ஆவியோடு இனி இருக்க தேவையில்லை. ஆண்டவர் உன் முறிவையெல்லாம் கட்டுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய முறிவை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் முறிந்து போய் காணப்படுகிறீர்கள்? ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளும் கூட ஏன் முறிவுக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? முறிந்த ஆவி யாரால் தாங்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அந்த முறிந்த ஆவியை தாங்க முடியாது, நீங்க தாங்க முடியாது. அதனால உங்களுடைய அடிக்காயத்தை நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய நோவு, உங்களுடைய இருதயத்தின் வேதனை அல்லது அந்த வலி நித்திய காலம் அல்ல, இப்பொழுதே மறைந்து போகிறது. அந்த உயரிய அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை தம்முடைய கரம் நீட்டி, அன்பின் கரங்களை நீட்டி அவளோடு அழைக்கிறார். உங்களை விடுதலையாக்குகிறார், கட்டுகளை விடுதலையாக்குகிறார். அக்கிரமங்களை எல்லாம் அவர் இப்பொழுதே, அக்கிரமத்தின் கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் நெகிழ்த்து போட சொல்லுகிறார். நுகத்தடியின் பிணையர்களை நெகிழ்கிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அறுத்து போடுகிறார். சகல பிணையர்களையும் சகல நெருக்கங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இப்பொழுது சகல நோய், துன்பம், சாபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். இப்பொழுது உங்கள் பாவங்களை நீங்க அவரிடத்தில் அவர் உணர்த்துகிற விதமாக நீங்க அவரிடத்தில் அறிக்கை செய்தால் போதும், அவரிடத்துல சொன்னால் போதும். இயேசுவே உள்ளத்துல வாரும், நான் உன்னை மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை மன்னியும் அப்பா, என்னை இந்த பாவ பழக்க விளக்கத்திலிருந்து நீங்க விடுவிக்கும்படியாய் ரத்தம் சிந்தினதுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக மறைத்து ஆண்டவரே உங்களுடைய ஜீவன் என்னுடைய சரீரத்தில் விளங்கும் படிக்கு, என்னுடைய ஆவி மனிதனுக்குள்ள உங்களுடைய உயிர்ப்பித்தல் விளங்கும் படிக்கு, அதற்காகத்தான் நீ உயிரோடு எழும்பினீர். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே அநேகருக்குள்ள பாய்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஆற்றல், அந்த உயிர்ப்பின் வல்லமை உங்களுடைய செத்த சரீரங்களை கூட, அணுக்களை கூட புதுப்பிக்கிறது. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் புதுப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். இப்பொழுது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு உயிர் மீட்சி தந்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறிந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சியை தந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பலனை பெருக பண்ணுகிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஓ, நீங்க குறுகி போக தேவையில்லை. என்னுடைய கரம் குறுகிற்றோ, ஆண்டவர் மறுபடியும் இடைப்படுகிறார். என்னுடைய கரம் குறுகவில்லை, என்னுடைய செவி மந்தமாகவில்லை. நான் உன்னை விடுவிக்க கூடாதபடிக்கு
எனக்கு பலன் இல்லாமல் போகவில்லை, எனக்கு பலன் இருக்கிறது, அந்த பலனை பெற்றுக்கொள். இப்பொழுது உன் ஆத்துமாவை நான் பலப்படுத்துகிறேன். உள்ளான மனிதனில் வல்லமையை தருகிறேன். சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் மேற்கொள்ள முடியாது. நீ என் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பாய். பரிசுத்தத்திற்காக, அந்த ஹோலி லைஃபுக்காக அர்ப்பணிக்கிற யாரோ உங்களுக்காக நான் இப்பொழுது விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஆண்டவரே, அவங்க பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்பதற்காக அல்ல. ஆண்டவரே, அவங்க இன்னும் ஹோலி லைஃப உம்மை போல வாழுவதற்காக, உம்முடைய சாயல், உம்முடைய பரிசுத்தரின் அறிவு வருவதற்காக, அந்த ஞானம் வருவதற்காக, ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்பட்டும். அதனால நான் நம்பினது போல, மெய்யான தெய்வன் நான் என்று அந்த நேரத்தில் நீ உறுதிப்படுத்தினது போல, அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு நீர் உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, ரட்சிப்பின் வசன ஆண்டவரை உறுதிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் மூலம் இப்பொழுதை நிரூபிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வழியா இடைப்பட்டு உங்களை ஜெபத்திலே இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நீங்க சுகம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்களை மனமாற ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். பாவ அடிமைத்தனத்தில் இருந்து, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து, பிரச்சனை என்ற அந்த சுமையில் இருந்து விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி. சகல துதி கனமகிமையாவை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.